இங்கே வந்து உக்காந்தோடனே பார்த்தா இருட்டான ஒரு மேடை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, காற்று வேற ஏசி நல்லா சிலு சிலுன்னு இருக்குது. அப்படியே பொழுது புலர்ற மாதிரியே அற்புதமான ஒரு ஒளி அமைப்பு, வேணுகானமாக ஒரு குழலோசை. அப்படியே உண்மையிலே நம்ம சென்னையில் தான் இருக்குமா கோகுலத்துக்கு போயிட்டோமான்ற மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து அதில் கிடைச்சிது. அதே அந்த இதில் தேவகானமாக ஒரு குழலோசை கேட்கும்போது தேவதையாக ஒரு பெண்மணி, அற்புதமான ஒரு நடனம். அதாவது இப்போ எல்லாரும் இப்போ ஒரு விஷயத்த வந்து உண்மையை வந்து நான் இங்கே சொல்லி ஆகணும். என்னென்னா, அனிதா மேடம் நடனத்தை பற்றி கரை கண்டவங்க, அதை கரைச்சி குடித்தவங்க, அவங்க அதை பற்றி பெருமையாக பேசலாம், பல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். நீ இப்படி செஞ்சமா அப்படி செஞ்சமாங்கிறத வந்து பாராட்டலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமையும் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அண்ணன் ராம்ஜி அண்ணன், அவரும் அற்புதமாக வந்து ஒருத்தரையும் தெரிஞ்சு வச்சு ஒருத்தரை பற்றியும் சொல்லி, அனிதா மேடோட நிகழ்வு நடக்கும்போது அங்கே எவ்வளவு கூட்டம் வரும், அதாவது இன்றைக்கும் வந்து பரதத்துக்கு இப்படி ஒரு கூட்டம் வருகிறது அப்படின்னு வியந்து அவர் சொல்லும்போது அது உண்மையிலே பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் பரதக்கலை என்பது. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அவர் சோஷியல் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சா வந்து புட்டு வச்சுட்டு போயிட்டார். இப்போ என்ன உண்மையை நான் சொல்கிறேன்னா, அவங்க 3 பேரும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து பொருத்தமானவங்க. நான் எதுக்கு வந்து உட்காந்துன்னு தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஆனால் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்லூரியில் வேறு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். திடீர்னு வந்து சார் டிராயிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கான இவர் மாஸ்டர் வரல, நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் சொன்னேன், இது தாங்க உண்மையான செலெக்ஷன். ஏன்னா எதுவுமே தெரியாது, லயன்ஸ்னால் என்னன்னு தெரியாது, அதோட டெப்த்து தெரியாது, இது தெரியாது, மாடர்ன் ஆர்ட்னா எதுவுமே தெரியாது. ஆனால் அதை ரசிக்க தெரியும். ரசிக்கிறவன் தான் கரெக்டாக வந்து அதுக்கான மார்க்கை போட முடியும். ஏன்னா இப்போ அம்மா பார்க்கும்போது கூட நட்டில் நீ கொஞ்சம் இது பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம்.
சார் பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லலாம், ஒரு மிருதங்கம் இது பண்ணும்போது சின்னதாக ஒரு இது அப்படின்னு. ஆனால் எனக்கு எதுவும் தெரியல. பார்க்கும்போது மனதை, அதாவது மனதுக்குள் சென்று அடைகின்ற ஒரு விஷயமாக அது வந்து ரொம்ப ரேரான இடங்கள்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல இசையை கேட்கும்போது, நல்ல பாடலை, நல்ல தமிழை நாம் கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனதை சென்றடைந்த ஒரு நிகழ்ச்சி யுரேகாவின் இந்த நடனம். அதனால இதை பாராட்டுறதுக்கு நானும் தகுதியானவன் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி ஈன்ற பொழுதும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்ற மாதிரி அந்த விஜயகுமார் சார் தான் இந்த நேரத்தில் வந்து அற்புதமாக நம்ம பாராட்டணும். ஏன்னா தன் மகளின் அந்த கனவு எங்கும் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அரும்பாடுபட்டு அவங்கள கொண்டுகிட்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தி, உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் அந்த அம்மா இன்னைக்கு இந்த மழையாக அடித்து மழையாக பொழிஞ்சு 3 நாள் என்ன ஒரு வெயில், 3 நாள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் நடக்க முடியல, இங்கேருந்து தெருவை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள வேர்த்து கொட்டுந்து. ஆனால் இன்னைக்கு அற்புதமான ஒரு மழை. ஏன்னா உன் தாய் ஆனந்தமாக இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொழிஞ்ச அந்த அற்புதமான மழை. Om Shri Sai Ram. My namaskarams to all of you. And Ramji sir, vanakkam, namaskaram. Yes, Arvind sir, and also Mr. Vivek. Very happy to share the dais with all of you here. எனக்கு வந்து நாங்கள் சொல்லணும்னா அந்த டபுள் ரோல் நான் இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஐ எம் ஆல்சோ, ஆல் ஆஃப் யூ நோ தட் வந்தனா ஹஸ் லேர்ன்ட் அண்டர் மீ ஆல்சோ. ஸோ நேச்சுரலி அவளுக்கு இருக்கிற ஒரு டென்ஷன் எனக்கும் இருக்காங்க உட்காந்து பார்க்குறத. நேச்சுரலி நாங்கள் டான்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அரங்கேற்ற மாட்டோம், அந்த வர்ணம் முடிஞ்சப்பறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகும். நாங்கள் எத்தனை தடவை பண்ணினாலும் எத்தனை டான்சர்ஸோடு பண்ணினாலும். ஸோ அந்த விதத்தில் வந்து நானும் இன்றைக்கி வந்து ஈக்குவலாக டென்ஸ்டாக தான் இருந்தேம்மாங்க, நல்லா போடுவேங்கிறதுக்காக. பட் ஐ ஹாவ் டு சே, முதல்ல யுரேகா வந்து முதல்ல ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இல்லைம்மா உனக்கு இனிஷியல். பட் கோவிட் ஆயிடுது. யா, ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். என் யுரேகா வந்து வந்தநாட்டு நிறைய விட்டு கற்றுட்டுருக்கா. கரெக்ட்? யா, அவள் பேசின போது கேட்ட விதத்தில் தெரிஞ்சது. இப்போவும் வந்து வேறு எதுவும் அடுத்தது படிக்க போகிறா அந்த மாதிரி போகிறாங்கிற ஒரு கட்டாயத்தில் அவளுக்கு அரங்கேற்றம் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது. ஆமாம், 2 months ட்ரெயின் பண்ணி வந்தனா வந்து இந்த அரங்கேற்றம் நடத்தியிருக்கா. முதல்ல அதை சொல்லணும். வாட் ஐ சா, நான் வரிசையாக சொல்லின்னு வரேன். முதல்ல யுரேகாவுக்கு முன்னாடி ஆக்சுவலி எனக்கு ராம்ஜி சார் உட்காந்துருந்தா எனக்கு பயம் பேசுறதுக்கு. எனக்கு அவர் மாதிரியெல்லாம் பேச தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன் முதல்லையே. அவர் இனி வரிசையாக வருவார் பாருங்க, எவ்வளோ அழகாக எல்லாம் நோட் பண்ணிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவார் உங்களுக்கு. ஆமாம் சார், எவ்வளோ தடவை உங்களோட உட்காந்துருக்கேன். முக்கியமாக ஒரு அரங்கேற்றம் ஆகட்டும், எந்த ஒரு நாட்டிய கச்சேரி ஆகட்டும், முதல்ல எங்களுக்கு ரொம்ப பக்கா பலமாக கூடையே துணையாக இருக்கிறவா அந்த அமேசிங் ஆர்கெஸ்ட்ரா. எப்போதுமே நான் முதல்ல அதை தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பண்ணுற அத்தனை விஷயங்களும் இங்கே வந்து ரொம்ப நல்லா பரிமளிக்கணும்னா முதல்ல அவள் வந்து அதை அசாத்தியமாக உங்கள் முன்னாடி கொண்டு வர்றது தான் அந்த டான்ஸருக்கே பெரிய பலம். அது அந்த சங்கீதம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நாட்டியம் சங்கீதம் எல்லாம் சேர்ந்தது தானே. அந்த விதத்தில் நான் முதல்ல அவளை தான் இங்கே சொல்ல போகிறேன். எப்போவுமே நம்ம குருவை முதல்ல சொல்லுவோம். வந்தனா வந்து ஒரு இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்காங்கிறத ரொம்ப அழகாக இதை நான் தனஞ்சயன் மாஸ்டர்கிட்டேருந்து கற்றுனேன். அதை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். குரு அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸை தான் குருன்னு சொல்லுவா. அதுக்கு ஒரு தனி வயசு வரணும் அந்த அனுபவம் வரத்துக்கு. ஸோ இதை நான் இங்கேயும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். யூஸ்வலாக நாட்டிய ஆசிரியர்களை வந்து
நாட்டியாச்சாரியா ஆச்சாரியா அப்படின்னு கூப்பிடுறது இன்னும் சௌக்கியமாக கரெக்டாக இருக்கும்னு தனஞ்சயன் மாஸ்டர் ஒரு தடவை சொன்னார் எனக்கு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணின்னு வரேன். ஸோ இங்கேயும் நான் வந்து ஆச்சாரியா, நாட்டியாச்சாரியா அண்ட் யோகாச்சாரியா அவன் எடுத்து கொடுக்குற பண்பழகா அப்படி தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் சொல்லணும்னா ஒரு டீச்சராக நான் சொல்கிறது விரும்புகிறது என்னென்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்ஷனேட், sincere, dedicated child. I can call her only like that. இது ஒரு டீச்சருக்கோ ஒரு நாட்டியாச்சாரியாக்கோ எந்த ஆச்சாரியனுக்கோ அமையிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம், கடவுள் கொடுக்குற ஒரு பாக்கியம். எந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டிசைப்பிள் அமையிறதும் அவள் இருக்கிறதும் கூட ஒரு பெரிய பாக்கியம். யூஸ்வலாக சொல்லுவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு they are blessed to have a wonderful teacher. But we teachers equally need a wonderful student to take our legacy across, and that way Vandana is an extraordinary child. Of course initially பெரிய குருமார்கள்ட்ட ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அருணாச்சலம் பிள்ளைய வாட்டிங் கற்றுருக்கா. அப்புறம் அவள் டாக்டர்ல சுபாஷினி சந்திரசேகர் அவாட்டெல்லாம் கற்றுட்டு அப்புறமா தான் எங்கிட்ட வந்தா 2005 or 2006 I suppose. பட் ஆனால் இங்கே என்னுடைய அந்த பாணியும் பிடிச்சு போய் அப்புறம் இங்கேயே இருந்துட்டாவும் அதை தான் இப்போ வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறா. ஸோ அண்ட் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருந்தேன்னா வந்தனாவை பற்றி முதல்ல சொல்லி முடிச்சுடுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்தனா இன்னைக்கு நீங்கள் பார்த்தேன்னா அத்தனை நாட்டியத்தையும் ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஜத்தஸ்வரம் மாத்திரம் ட்ரெடிஷ்னல் லாவணி ஆனந்த் பண்ணியிருக்கா. பட் அவள் இப்போ அவள் குருமார்கள்ட்ட பெரிய குருமார்கிட்ட கற்றுண்டதும் எங்கிட்ட கற்றுண்டதும் அந்த அந்த ஃபவுண்டேஷனை தான் யூஸ் பண்ணியிருக்கா. பட் செல்ஃபாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்கா. அது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஏன்னா ஒரு ஆச்சாரியாவுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். டு பி ஒரிஜினல் அண்ட் கொரியோகிராஃபியும் இருக்கணுங்கிறது இது சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அது பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்தனா. அண்ட் நான் இன்னொன்று கவனித்தது என்னென்னா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கா. அனைவருக்கும் இதயங்கணிந்த மாலை வணக்கம். முதல்ல ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று இருக்கு. 6:01 நிகழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு இன்விடேஷனில் போட்டிருந்தா. நாங்கள் அரங்கத்திற்குள்ளே நுழையும் போது எனக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவளுடைய குரு உட்காந்தாச்சு. ஏன்னா சின்சியாரிட்டி அண்ட் டெடிக்கேஷனுக்கு சொல்ல வரேன். எனக்கு அவங்க வந்த உடனே நானும் பின்னாடியே வந்தாச்சு. அரங்கத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறதுல ஒரு 1/4 தான் இருக்கும். ஆனால் கவலைப்படவில்லை. அதுதான் அனிதா அம்மாவனுடைய ஸ்கூல் ஆஃப் தாட். 6:01 அப்படின்னு போட்டாச்சுன்னா எந்த ராஜா எந்த பட்டணம் இருந்தாலும் சரி, அது இடியோ மழையோ மின்னலோ அதை பற்றி கவலை கிடையாது. ஷார்ப் 6:01 ப்ரோக்ராமை ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு உணர்வு, நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டியை இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து காட்டிய எங்களுடைய வந்தனா கண்மணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்மா. அதுதான் பேஸ். இப்போ அவங்க சொல்லும்போது பாட்டும் பரதமும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா பாட்டு வந்தாச்சு. பாட்டு வந்த பிறகுதான் பரதம். அவங்க எடுத்த எடுப்பிலேயே யாரை பாராட்டினாங்க அப்படின்னா, மைக் டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் காதை மட்டும் கொடுத்தால் கந்தர்வ கான எங்களுடைய என்றும் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும் ஜேசுதாஸ் எதிரொலியாகத்தான் காதில் கேட்டோம். அந்த குமார்தாஸுக்கு முதல் பாராட்டு, வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தான் நடு நாயகம். அந்த கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறது ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு குமார்தாஸ். அதுக்கு பிறகு பக்கத்தில் லய வித்வான், லயம் அது எங்க சி.கே. வாசுதேவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு மெச்சுற ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை இங்கே பதிவு பண்ணணும்.
கவிஞர் வாலி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான். நீங்க இந்த அரங்கத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அவர் பின்புலத்திலிருந்து ஷியாமலா வர்ணனைத்து கொண்டிருக்கிற போது அவர் பேரை சொன்னோன்ன மிருதங்கத்தை டக்குன்னு அவருக்காக அவர் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சார். அதுக்கு பிறகு தனக்கு சொன்னோன்ன கிட்டத்தட்ட 13 வினாடிகள் நீங்க மிருதங்கம் நான் தான்னு காமிச்சேன். அதற்கு பிறகு எதிர் வரிசையில் வயலின் கலைஞர், இன்றைய தேதியில் எந்திரமாக சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வயலின் கலைஞர் சோழவரம் சங்கரனுடைய கலை வாரிசு அவர்தான் இன்னைக்கு இருக்கணும். ஆனால் இவர்கள் கூட்டணியில் அவருக்கு முதல் மேடை எங்களுடைய வந்தனாவுக்கு, அதே மாதிரி முதல் மேடை கண்மணி யுரேகாவுக்கு. அந்த மேடையில் சோழவரம் சங்கரனுடைய பரிபூர்ண ஆசையில் இன்னொரு கலை வாரிசு உங்களை பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு இவர்தான் வரணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும், நடன கலைஞர்களுக்கும், பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை கனிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். இந்திய திருநாட்டின் பல்வேறு நடனங்களை ஆய்வு செய்த பிறகு த டான்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலே இந்திய நடனங்களிலே பெருமிதம் உடையது த பிரைட் ஆஃப் இந்தியன் டான்ஸ், அதாவது தலை சிறந்த ஒரு நடனம் எதுவென்றால் பரதநாட்டியம் என்று குறிப்பிடுகிறார் அமெரிக்க எழுத்தாளர் ஃபாபியன் பவர்ஸ் அவர்கள். நமது தாய் திருநாட்டின் இத்தகைய பெருமைமிக்க நடனக்கலையை கற்றுத் தேர்ந்து இன்று அரங்கேற்றம் செய்யும் செல்வி யுரேகா அவர்களின் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாவம், ராகம், தாளம் ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்த பரதநாட்டியத்தில் பாடலின் பொருளை கை முத்திரைகளாலும், கண்களாலும், மனதாலும், உணர்வுகளாலும் காதல், அழுகை, வியப்பு, கோபம், சிரிப்பு, கருணை, வீரம், பயம், சாந்தம் என்று நவரசம் பொங்க மான்குட்டி போல துள்ளி குதித்து கலைநயத்தோடும் அபிநயத்தோடும் நளினத்தோடும் அழகாக அரங்கேற்றியுள்ளார் இன்றைய விழா நாயகி. Eureka called me a month back and told me that she is doing Arangetram today, and I was happy about it. There is always a joy for every teacher to see their students performing well in their life. I too joined Bharatanatyam class when I was in 3rd standard. I didn't get through. Legs started to hurt. Boys started to fool around. That is girls dance. Why are you dancing? And so on. So I dropped out in between, and then I moved on to folk dances of Tamil Nadu. I knew some of the folk dances of Tamil Nadu. Why I am saying this is that to master Bharatanatyam, it requires strong mind and perseverance. Otherwise, these days summer camp, we have just finished summer. Everywhere, every street you will find summer camp, Bharatanatyam classes going on. Many people will join, but not everybody will reach the stage of Arangetram like this. That way, I am really happy for Eureka today. As sir quoted Archimedes' principle, the word Eureka means I have found something. I have never seen Eureka dull or crying, sad in the 3 years of college life. I know her since 2020. She is always enthusiastic with a positive energy. என்ன நடந்தாலும் அந்த ஒரு சிரிச்ச முகத்தோட, இங்கே எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. Now I look back and recollect and see that all these values, qualities she has acquired from Bharatanatyam. This art form has given her all these qualities. During the farewell, she completed 3 years of studies at Madras School. During the farewell, many students gave suggestions, thank you letters, cards and so on. But Eureka gave me 3 pages of write-up. நான் எப்படி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கனோ அது மாதிரி இருந்தால் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 pages of write-up she gave me. And in that she had mentioned a quote which I used to tell in the class very often. If it is important for you,
If it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses. In fact, I still remember she was she was secretary at Vidial Forum. She has organized a lot of programs in the college, community service activities, outreach activities, and so on. Once both of them, the president is also here, Triveni, both of them they came. We had scheduled a program, everything was ready, but suddenly they came to me and said, sir, there is some issue, we will not be able to organize program, shall we cancel this or postpone this? I told them this quote, if it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses. Then they went back and then within 10 minutes they came to me and said, sir, we are conducting this program. I find a connect between this quote and the program today. Eureka, deep within yourself, in your heart, you have found Bharatanatyam is important. You have found completing the 12 years of training is important. You have found that learning from the Guru is important. You have found that your parents, especially your dad's efforts are important, it should not go waste. You have found that the time spent in learning this art form is important, and that is why you found the way to this Arangetram. You found it important and you found the way. Congratulations, and I am happy to be part of these joyous occasions.